என் அன்புக்குரியவளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் சகோதரன் மேத்யூ மாறன். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகமத்திலே யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம் இருதயம் கலங்க காரணம் என்ன என்றால், தேவனிடத்திலே விசுவாசம் வைக்காதபடினாலே, விசுவாச குறைவு நமக்குள் இருக்கபடினாலே நம் இருதயம் சோர்ந்து போகிறது. நம் இருதயம் கலங்கிக் கொண்டிருக்கிறது. வருங்காலத்தை குறித்ததான ஒரு பயமும், நிகழ்காலத்தை குறித்ததான ஒரு கலக்கமும் நமக்குள் இருக்கபடினாலே நிம்மதியை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகம் ஒரு மாயை. நாசியில் சுவாசமுள்ள எந்த மனிதனையும் நம்பாதே என்று ஆண்டவர் சொல்கிறார். மனிதனை நம்பி ஓடுவதை விட தேவன் மீது விசுவாசமாயிருங்கள். உங்கள் தேவைகளை தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள். உங்கள் பிரச்சனைகளை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். உங்கள் இதயத்துக்குள்ளாக ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பார். உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் இயேசு மாற்றுவார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் உங்கள் இருதயம் கலங்கிக் கொண்டிருந்தால் நீங்கள் முழங்கால் படியிட்டு இயேசுவை நோக்கி பாருங்கள். இயேசு உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். கலங்கிக் கொண்டிருக்கிற, துக்கத்தோடு இருக்கிற, வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிற உன் இதயத்துக்குள்ளாக தேவனுடைய அன்பு இறங்கும், தேவனுடைய கிருபை இறங்கும், தேவனுடைய வல்லமை இறங்கும். கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து உன் இருதயத்தில் காணப்படுகிற எல்லா வியாகுலையும் நீக்கி இன்றைக்கு இந்த வேளையில இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. God bless you.